அனைவருக்கும் வணக்கம். ஃபாலோடைட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரிடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம 2 days பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய நிஃப்டியுடைய அப்சைட் லெவல்ஸ் அண்ட் இது வந்து டவுன் சைட் லெவல்ஸ். நிஃப்டி ஓப்பன் ஆனதுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலாவில் ஓப்பன் ஆயிருந்தாங்க. இந்த டைம்லேயே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அதாவது 1 மினிட் டைம் ஃப்ரேமின் படி ஃபஸ்ட்டு 1 மினிட் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் ஹை கட் ஆகாத வரைக்குமே நீங்கள் லாங் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரி நல்ல ஒரு ஃபால் எந்தெந்த புல் பேக்கில் எல்லாமே நமக்கு ஷார்ட் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும் தான் இருந்தது. அதையுமே நம்ம வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இதில் பாருங்கள் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து இன்றைக்கி 245 அதனுடைய ஹை தான். அதுக்கப்புறமா ஹை எந்த ஒரு ஹைமே அதுக்கப்புறமா வைக்கவே இல்லை. எப்போவுமே நம்மளுடைய நம்பர்ஸ் ஈக்குவல் டு டைமிங் கேண்டில் ரெண்டுமே பக்கத்தில் இருக்கும் பொழுது எது ஹையாக இருக்கோ அதை நீங்கள் ஹையாகவும், எது லோவாக இருக்கோ அது நீங்கள் லோவாகவும் மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரியே பாருங்கள் இந்த ஹை அண்ட் லோக்குள்ளாகவே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்காங்க. இந்த டைமிங் கேண்டில் இந்த நம்பர்ஸ் வச்சு மட்டுமே நம்ம ட்ரேட் எடுக்கும் பொழுது நம்ம ப்ராஃபிட்டபிளாக இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. அதனால தான் நம்மளுடைய டூலுமே இன்றைக்கி நல்லாவே கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஈவன் தோ இது மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் கூட நம்ம டூல் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க லைவ் மார்க்கெட்டில். அதனுடைய அப்டேட்டுமே நம்ம கொடுத்துருந்தோம். எந்தெந்த இடங்களில் 1 மினிட்ல வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க, எந்தெந்த இடங்களில் 1 மினிட்ல புல் பேக் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது நிஃப்டியோட ப்ரிடிக்ஷன்ஸ். நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டியோட லெவல்ஸ் இது. இன்றைக்கி நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த என்ட்ரியும் எடுக்கவே இல்லை. ஈவன் தோ நாம் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா இது மாதிரி நமக்கு இந்த இடங்கள் வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் ஆவாங்க அப்படின்னும், இல்லை அப்படின்னா இந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். பட் நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்தில் வரவே இல்லை. அப்படிங்கிறனால நம்ம எந்த என்ட்ரியும் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எடுக்கலை. இது நிஃப்டியுடைய 2 days பிஃபோர் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண லெவல்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியுடைய 5 மினிட் சார்ட்டு. இதுவும் நம்ம 2 days பிஃபோராகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சைட் லெவல்ஸ். இது வந்து டவுன் சைட் லெவல்ஸ். மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதுமே இந்த டைமில் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் ஹை கட் ஆகலை அப்படின்னா நீங்கள் லாங் பார்க்க வேண்டாம் அப்படின்னும், அது மாதிரி நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து 9:45 அண்ட் இந்த 2 டைமிங் கேண்டில் நம்ம கொடுத்துருந்தோம். இதனுடைய ஹை தான். அதுக்கப்புறமா ஹையே இந்த ஹைலேருந்து இந்த லோ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 100 பாயிண்ட்ஸ், மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் வந்து இந்த டைமிங் கேண்டில் நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான், இதனுடைய லோவை தான் லோவே. அதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட நமக்கு லோ கட்டே ஆகலை. ஈவன் தோ இந்த ஃபால் நீங்கள் கேப்சர் பண்ணியிருந்தாலும் ஆஸ் ஆஃப் நம்மளுடைய டைமிங் கேண்டில் படி இந்த ஹை கட் ஆகும்பொழுது நீங்கள் லாங் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் வந்து ஈஸியாக நமக்கு ஹிட் ஆயிருந்திருக்கும். அண்ட் நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே வந்து எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. இந்த டைமில் இந்த ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன்லேயே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம் டெலகிராம் குரூப்பில் இந்த இடங்கள்லேருந்து ரிஜெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இன்ட்ரோடே லெவல்ஸ் டைமிங் கேண்டில் எல்லாமே சூப்பராக நமக்கு ரெஸ்பெக்ட் ஆனாங்க. நீங்கள் டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டூல் பேஸ்டாகவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரோடேயில் புல் பேக்கில் மட்டுமே நீங்கள் எவ்ரி சேம் லாட் சைஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாம் இன்னைக்கு கொடுத்த ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நாம் இன்னைக்கு பர்சனலாக சஜஸ்ட் பண்ணி எடுக்க சொன்ன ஸ்டாக்ஸ் வந்து ஏபி கேபிட்டல் வந்து நம்ம எடுக்க சொல்லியிருந்தோம். ஏபி கேபிட்டல் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங்கே நம்ம கொடுத்துருந்தோம். அரவுண்ட் வந்து மார்னிங் வந்து 5:55 இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 225 ஓடுது. 225 ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 555 or 550க்கு நம்ம வந்து எடுக்க சொல்லியிருந்தோம். அதனுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 480 or 490 வந்து வைக்க சொல்லியிருந்தோம். பட் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருந்தாங்க 455 வரைக்குமே. ஈவன் தோ 1 ரூபியில் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகலை. இந்த டைமில் நாம் கொடுத்த ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸில் வந்து 490 வந்து ஹிட் ஆனாலும் கூட நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமின் படி நீங்கள் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். இது 1 சைடு மொமெண்டம் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமின் படி
225 நாம் எடுத்த கால் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக நம்மளுடைய புல் பேக் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். எப்போல்லாம் நம்ம இந்த புல் பேக் பக்கத்தில் வந்து ட்ரேட் எடுக்கிறோமோ ஈவன் ரீசன் லோவில் வந்து நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். பட் எக்ஸாக்டாக நம்மளுடைய ஷார்ட் நம்பரில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. அதுவும் இப்போ 4ல் இருக்காங்க அப்படின்னா ஒரு 3.8 அப்படிங்கிற மாதிரியான 80ல் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டான 8 வந்து ரொம்ப சுலபமாக வந்து ஹிட் ஆகிட்டாங்க. அகைன் நியர் டு 9 பக்கத்துலேயே இருக்காங்க. இப்படி தான் நம்மளுடைய நம்பர்ஸ், நம்மளுடைய ஷார்ட் நம்பர்ஸ், லாங் நம்பர்ஸ் வந்து இன்ட்ராடேலையும் சரி நமக்கு ஹோல்டிங்காக இருந்தாலும் சரி நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டாக வந்து எக்ஸாக்டாக ஒர்க் ஆகும். நம்ம இந்த இடத்துல எடுத்ததை நம்ம ஸ்ட்ரிக்டான ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸில் ஓகே சொல்லியிருந்தோம். ஈவன் தோ நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் கூட இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு ஏபி கேபிட்டல் மட்டுமே இன்றைக்கி நம்ம சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு ரேலி வந்து இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. ஈவன் தோ இன்ட்ராடேயில் வந்து நாம் எடுத்த ப்ரைஸ் வந்து 440 ஆர் 445 எடுத்திருந்தோம். இதில் இருந்தே நமக்கு 8ல் வந்து நம்ம எக்ஸிட் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் நம்மளுடைய 80% ஆஃப் பொசிஷனை நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த இதில் வந்து நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். இண்டெக்ஸ் வந்து நமக்கு இன்றைக்கி நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படிங்கிறப்போ நம்மளுடைய ஸ்டாக்ஸ் சூப்பராக இன்றைக்கி வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ஹெச்பிடி டேட், அதாவது ஹை ப்ராபபிலிட்டி டேட்டில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். நேற்றுக்கே வந்து நம்ம செப்டம்பர் மந்த் நாம் ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆல் ஸ்டாக்ஸ் எந்த டேட்டில் எந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய ஃபார்வர்ட் ட்ரேட்ஸ் மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ். செப்டம்பர் மந்த்துக்கு 1 செப்டம்பர் வந்து நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து ஏபி கேபிட்டல். பட் நமக்கு வந்து 1 செப்டம்பர் வந்து சண்டே அப்படிங்கிறனால மொமெண்டம் வந்து நமக்கு மண்டே கொடுத்துருக்காங்க. இது நம்ம மார்னிங்கே இந்த பிஃபோர் மொமெண்டம் முன்னாடியே நம்ம கொடுத்துட்டோம். இந்த ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலகிராம் குரூப். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய இன்ட்ரோடே லெவல்ஸை வந்து நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். இது வந்து நம்ம செக்டார்ஸ் எந்த செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இதில் ஏபி கேபிட்டல் வந்து நம்ம இன்றைக்கி கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தோம். இவ்வளோ ஸ்டாக்ஸ்லையுமே நம்ம இன்றைக்கி எக்ஸாக்டாக கான்சன்ட்ரேட் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏபி கேபிட்டல் அது ஹெச்பிடியில் வந்து நமக்கு வந்தனால நமக்கு இன்றைக்கி ஏபி கேபிட்டலில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து நம்ம இன்ட்ராடேலேயே நம்ம ஏர்ன் பண்ணியிருந்தோம். இது கம்மிங் டேஸ்லையுமே நல்ல ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்டாக்ஸ். அதாவது இன்னையுடைய டே கேண்டிலினுடைய ஹை அண்ட் லோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஏபி கேபிட்டல். ஹை உடைக்கும் பொழுது ஃபர்தராக நமக்கு அப்ராலி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இல்லை இந்த லோ கட் ஆகுறாங்க அப்படின்னா நமக்கு லோ போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த செப்டம்பர் மந்த் சீரீஸில் பார்க்கலாம் நாளைக்கு இந்த ஏபி கேபிட்டல் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னையுடைய ஹை அண்ட் லோ வந்து ஏபி கேபிட்டலுக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் வந்து பிஃபோர் 8:44க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம். நிஃப்டி வந்து ஓப்பன் ஈக்குவல் டு ஹையில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து 1 டே பிஃபோரே கொடுத்துருந்தோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏபி கேபிட்டல் நம்ம கொடுத்த டைம் வந்து 9:47க்கு. பட் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் வந்து 490ல் வந்து வைக்க சொன்னோம். ஈவன் தோ 490ல் வைக்க சொன்னாலும் புல் பேக் ஏரியா பேஸ்ட் ஆன் அவர் டூல் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். நாம் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ட்ரேட் வந்து எடுத்திருந்தோம். அது ஒரு சின்ன ட்ரேட், ஒரு புல் பேக்கில் மட்டுமே நம்ம டூல் பேஸ் பண்ணி புல் பேக்கில் எடுத்த ட்ரேட் வந்து ஒரு மினிமமான ஒரு ப்ராஃபிட்டில் வந்து நம்ம வெளியே வந்திருந்தோம். டைமிங் கேண்டில் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் ஐடிசி அண்ட் ராம்கோ சிமெண்ட்லாம் வந்து நம்ம 2 வீக்ஸாகவே ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கிற ஒரு ஸ்டாக்ஸ் வந்து இன்றைக்கி நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நிஃப்டி இது மாதிரியான ஒரு புல் பேக் எதுவுமே கொடுக்காம நமக்கு 1 மினிட்டுக்குள்ளாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எவ்ரி அப்டேட் வந்து நாம் போஸ்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ்லேருந்து நாம் எடுக்கிற கால்ஸ் எல்லாமே நாம் வந்து கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏபி கேபிட்டல் வந்து இன்றைக்கி எதனால வந்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்தாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஹெச்பிடி ஹை ப்ராபபிலிட்டி டேட்டில் வந்து இன்றைக்கி ஏபி கேபிட்டல் வந்திருக்காங்க. இது சண்டே அப்படிங்கிறனால நமக்கு மொமெண்டம் வந்து இன்றைக்கி மண்டே வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இது மாதிரியான நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம ஏபி கேபிட்டலுமே இன்றைக்கி வந்து ஏர்ன் பண்ணியிருந்தோம். மோர் தேன் 61% ரிட்டர்ன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் மோர் தேன் 60% ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுடைய மந்த்லி டார்கெட்டே இதில் வந்து நமக்கு ஹிட் ஆகிட்டாங்க. அப்படிங்கும் பொழுது இது மாதிரியான ஒரு நாம் எடுக்கிற ஸ்டாக்ஸுடைய ஸ்டாக் ஆப்ஷனாக இருக்கட்டும், இண்டெக்ஸ் ஆப்ஷனாக இருக்கட்டும், அது மட்டுமே நாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். மற்றபடி நாம் எடுக்காத எந்த ஒரு ட்ரேடுமே நம்ம சஜஸ்ட் பண்ணுறதே இல்லை. இது ஒன்லி ஃபார் த லேர்னிங் பர்பஸ்.
இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சேனலில் வந்து நீங்கள் இது வரைக்கும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டோட அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த சேனலை பற்றின டீட்டெயில் நீங்கள் சொல்லி அவங்களையுமே ஜாயின் பண்ண வைக்கிறதன் மூலமாக எவ்ரிடே நீங்கள் அவங்களையும் ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோடைய டே சார்ட்டு. மார்க்கெட் வந்து இப்போ ஆல் டைம் ஹையில் தான் இருக்காங்க. ஈவன் தோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இப்போ மார்க்கெட் இருக்கிற கேண்டில் வந்து நல்ல ஒரு கேண்டிலாக நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலை. இப்போ இந்த கேண்டில் இந்த டேயோட ஃபஸ்ட்டு செப்டம்பருடைய ஹை அண்ட் லோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஹை உடைக்காத வரைக்குமே நமக்கு மார்க்கெட்டில் வந்து இனிமேல் நீங்கள் லாங் பார்க்க வேண்டாம். நமக்கு ஷார்ட் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் வந்துட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. பட் நம்ம லாங் போகிறது, ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் லாங் போகிறது அப்படின்னா இந்த ஹையை இனிமேல் உடைத்தால் மட்டுமே நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம லாங் போகலாம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃப்ரைடே ஒரு ப்ரெடிக்ஷன்லேயே நம்ம சொல்லியிருந்தோம், நமக்கு வித்தின் 2 டேஸில் வந்து நம்ம மோர் தேன் 200 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டிலையும் 700 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பேங்க் நிஃப்டிலுமே வந்து சிங்கிள் டேயில் வந்து எதிர்பார்க்குறோம். இட் மேபி 2 டேஸில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இன்னையோட ப்ரெடிக்ஷன்ஸ் படி நமக்கு எந்த ஒரு மொமெண்டம் கொடுக்கல. பட் நாளைக்கு பார்க்கலாம். நமக்கு இன்ட்ராடே அதாவது நம்மளுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. நாம் எதிர்பார்க்குறது இந்த நம்பர்ஸ் தான். பார்க்கலாம் நாளைக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் லாங் வந்து இன்னையுடைய கேண்டிலுடைய ஹை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஹை பார்த்தீங்க அப்படின்னா 333.65 இந்த ஹை உடைச்சால் மட்டுமே நீங்கள் இதுக்கப்புறமா ஃபர்தராக நீங்கள் லாங் வந்து நிஃப்டியில் ஃப்ரெஷ் லாங் போகிறீங்க அப்படின்னா போகலாம். இல்லை நீங்கள் இந்த 16th இருந்து நீங்கள் லாங் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதனுடைய லோ கட் ஆகும் பொழுது நீங்கள் வெளியே வரலாம். பட் இப்போ வரைக்குமே நமக்கு டவுன் போகிறதுக்கான கன்ஃபர்மேஷன் வரல. பட் லாங் போகிறதுக்கு இந்த ஹையை உடைத்தால் மட்டுமே நம்ம லாங் போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாளையுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நல்ல ஒரு மொமெண்டம் தரதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியுமே இன்றைக்கி இருக்கிற கேண்டிலினுடைய ஹை உடைத்தால் மட்டுமே நீங்கள் லாங் போகலாம். அந்த ஹை உடைக்கும் பொழுது மட்டுமே நமக்கு 51,957 அப்படிங்கிற நம்பர்ஸ் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த புல் பேக் ஏரியாலெலாம் வரும்பொழுது நம்ம லாங் ட்ரை பண்ணலாம். இந்த புல் பேக் மற்றும் நம்மளுடைய 16th ஆகஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 16th ஆகஸ்ட்டுக்கு ஹையில் வரும்பொழுதுலாம் நம்ம லாங் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ஹையை உடைக்காத வரைக்கும் நீங்கள் லாங் ட்ரை பண்ண வேண்டாம். ஷார்ட் போகலாமா அப்படின்னா பேஸ்ட் ஆன் அவர் நம்மளுடைய இன்ட்ரோடே நம்பர்ஸ் அண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டில் வச்சு மட்டுமே நீங்கள் ஷார்ட் வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம சஜஸ்ட் பண்ணுறது நமக்கு இன்னும் ஷார்ட் போகிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனும் வரலை. பட் லாங் வந்து நம்ம சேஃபாக நம்ம லாங் எடுக்கணும் அப்படிங்கும் பொழுது இந்த ஹைக்கு மேலே நம்ம லாங் வந்து ஃப்ரெஷ் லாங் வந்து எடுத்துக்கலாம். லோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த லோ உடைக்காத வரைக்குமே நீங்கள் லோவும் பார்க்க வேண்டாம். மார்க்கெட்டில் இருக்கிற கண்டிஷன் படி நாளையுடைய மொமெண்டம் வந்து நம்ம நல்லா எதிர்பார்க்குறோம். நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்குறதுமான ஒரு செட்டப்பில் பேங்க் நிஃப்டியுமே வந்து 2 டேஸாகவே நமக்கு ஒரு லாஸ்ட்டு 2 டேஸாகவே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மொமெண்டம் கொடுக்க வேண்டிய டேட்டில் வந்து இனிமேல் நமக்கு எந்த ஒரு மொமெண்டமே கொடுக்காம ஈவன் தோ ரெண்டுமே நமக்கு 0.17% வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் நமக்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்காங்க பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். பார்க்கலாம் கம்மிங் டேஸில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் எடுக்கிற கால் ஆப்ஷனாக இருக்கலாம் இல்லை புட் ஆப்ஷனாக இருக்கலாம். அதை மட்டுமே நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். அதையும் நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு கூட நீங்கள் லைவ் மார்க்கெட்டோட அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன, ஸ்டாக் டு ட்ரேட் என்ன செக்டார்ஸில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்த்துக்கலாம். இது நிஃப்டியுடைய நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் லெவல்ஸ் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இந்தந்த லெவல்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுடைய நிஃப்டியுடைய சார்ட்டில் வந்து நீங்கள் மார்க் பண்ணி அந்த இடங்களில் புல் பேக் ஆகும் பொழுது நீங்கள் சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸில் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இது பேங்க் நிஃப்டியுடைய நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது 3rd செப்டம்பர், அதாவது நாளைக்கு நாம் ட்ரேட் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு செட்டப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ் இது எல்லாமே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் எடுக்கிற ஸ்டாக்ஸ் மட்டுமே நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் எடுக்கிறதுக்கு. இன்றைக்கி நம்ம எப்படி வந்து ஏபி கேபிட்டல் சஜஸ்ட் பண்ணமோ இது மாதிரியான நல்ல ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ்லேயுமே நாம் பர்சனலாக எடுக்கிற ஸ்டாக்ஸ் மட்டுமே நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அதை பேஸாக வச்சு கூட நீங்கள் லைவ் மார்க்கெட்டோட அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து பிஎஃப்சி, ஆர்பிஎல் பேங்க், ரிலையன்ஸ், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இது எல்லாமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இந்த எல்லா ஸ்டாக்ஸையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் எடுத்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் டைம் ஃப்ரேமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஒன்லி ஃபார் புல் பேக்கில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு.
நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய செக்டார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் செக்டார்ஸ், எனர்ஜி செக்டார்ஸ். மெட்டல் செக்டார்ஸ் வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். நல்ல ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி நல்லா இருக்காங்க. எனர்ஜி செக்டார்ஸுமே நீங்கள் நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். மற்றும் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க, அதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன, டார்கெட் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நம்ம எவ்ரிடே வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து கொடுக்குறதே இல்லை. 1 டே பிஃபோரே இல்லை 2 டேஸ் பிஃபோரே நம்ம நாளைக்கு என்ன ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம், என்ன லெவல்ஸை வந்து நம்ம இன்ட்ராடேக்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாளைக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டுமே நம்ம இன்னையோடைய வீடியோவில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணி எவ்ரிடே வந்து உங்களுடைய ட்ரேடிங் கரியரில் வந்து இந்த லெவல்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.